வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் ஃபார் நீட் அண்ட் ஜேஇக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் குளோரின் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் குளோரினை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? அதாவது உதாரணத்துக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா அசிடிட்டி ஆர்டர் கொடுங்க, அசிடிக் ஆர்டர் கேட்பாங்க. ஸ்டெபிலிட்டி ஆர்டர், தெர்மல் ஸ்டெபிலிட்டியினுடைய ஆர்டர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடைசிங் பவர்னுடைய ஆர்டர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இப்படி இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ், சிக்மா பாண்ட்ஸ் என்னென்ன. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீ ஜேஇ பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால திஸ் டாபிக் வில் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேயா? ரைட். See, first of all, oxo acids அப்படின்னா என்னன்னா oxo acidsனா என்ன? வெரி சிம்பிள். ஆக்சுவலி என்னன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் குளோரின் எடுத்துக்கிறீங்க. நான் அதை வந்து யாரோட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் வாட்டரோட ரியாக்ட் பண்றோம். ஆக்சைட்ஸ் ஆஃப் குளோரின் எடுத்துக்கிட்டு யாரை ரியாக்ட் பண்றோம்? வாட்டரோட ரியாக்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ரியாக்ஷன் நம்பர் 1 என்ன எடுத்திருக்கேன்னா Cl2O, அதாவது டைக்ளோரின் ஆக்சைடு எடுத்திருக்கேன். இவர் யாரோட ரியாக்ட் பண்றேன்னா ஜஸ்ட் H2O ஓட ரியாக்ட் பண்றேன். சரியா? என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா எனக்கு HOCl அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். செகண்ட் ரியாக்ஷன் பாருங்க, Cl2O3, அதாவது டைக்ளோரின் ட்ரைஆக்சைடு எடுத்துக்கிறோம். அவரை யாரோட ரியாக்ட் பண்றோம்? தட் ஆல்சோ ரியாக்ட் வித் வாட்டர். அதாவது ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹாலஜனை வாட்டரோட ரியாக்ட் பண்ணா வில் கெட் ஆக்சோ ஆசிட்ஸ். அவ்வளவுதான். சரியா? அப்ப என்ன கிடைக்கும்? HOClO அப்படின்னு கிடைக்குது. ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ண நான் சொல்லித்தரேன். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா Cl2O5, அதாவது டைக்ளோரின் பென்டாக்சைடு எடுத்துக்கிறோம். இவரும் வந்து ஜஸ்ட் யாரோட ரியாக்ட் பண்றோம்னா வாட்டரோட ரியாக்ட் பண்றோம். வாட் ஐல் கெட்? I'll be getting HOClO2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Cl2O7, dichlorine heptoxide that could be reacting with water to form HOClO3 அப்படின்னு ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? ரைட். சோ இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆன ஆக்சோ ஆசிட்ஸ். சரியா? பேலன்சிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா ஜஸ்ட் முன்னாடி ஒரு 2 மட்டும் போட்டுருங்க. சரியா? பாருங்க, 2 Cl இருக்கா? எஸ், 2 Cl இருக்கு. 2 ஹைட்ரஜன் இருக்கா? எஸ், 2 into 1, 2 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன் இருக்கு. ரியாக்டன்ட் சைடுல, ப்ராடக்ட் சைடுல 2 ஆக்சிஜன் இருக்கு. அவ்வளவுதான் பேலன்ஸ்ட். அப்ப முன்னாடி என்ன பண்ணுங்க? 2 போடுங்க. அப்ப செக் பண்ணுங்க, 2 Cl இருக்கு, 2 Cl இருக்கு. கரெக்ட். ஆக்சிஜன் 3, இங்க 1 4. அப்ப இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு. 2 into 2 4 ஆக்சிஜன். சரியா போச்சு. 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன். சரியா போச்சா? முடிஞ்சு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 2, இங்கேயும் 2. இதே மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சரியா? வெரி சிம்பிள். ஓகேயா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆசிட்னுடைய பேர் என்ன அப்படின்னா which is called hypochlorous acid. hypochlorous acid அப்படின்னு கொடுக்குறாங்க. hypochlorous acid. ஓகேயா? ரெண்டாவது ஆசிட் பேர் என்ன அப்படின்னா chlorous acid. chlorous acid. ஓகேயா? ரெண்டாவது ஆசிட் பேர். மூணாவது HOClO2 பேர் என்ன அப்படின்னா chloric acid. RIC, chloric acid அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? நாலாவது perchloric acid. chloric acid, perchloric acid அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? அப்ப hypochlorous acid, chlorous acid, chloric acid and perchloric acid அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ரைட். சோ இதெல்லாம் வந்து இந்த ஆசிட்ஸ்னுடைய ரெஸ்பெக்டிவ் நேம். சோ அடுத்து பாருங்க இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு நாங்க பாருங்களேன். HO, இங்க Cl. இது வந்து ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர், HOCl உடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ரெண்டாவது குளோரஸ் ஆசிட் பாருங்க, HOCl டபுள் பாண்ட் O. இது வந்து குளோரஸ் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர். புரியுதா? குளோரிக் ஆசிட் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்களேன், OH, இங்க Cl, இங்க டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O. இது வந்து குளோரஸ் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர். சரியா? இது குளோரஸ் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர். பெர்க்ளோரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, OHCl, இங்க ஒரு டபுள் பாண்ட் O, இங்க ஒரு டபுள் பாண்ட் O, இங்க ஒரு டபுள் பாண்ட் O. அவ்வளவுதான். இதான் என்னது? பெர்க்ளோரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? ரைட். இதுதான் இது ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டோம், அதனுடைய நேம் பார்த்துட்டோம், அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம்.
சரியா? ரைட். சரி, பார்த்தா தெரியும். இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது என்ன ஷேப்ல இருக்கும். ஸோ ஷேப்லாம் நமக்கு ஹைபிரிடைசேஷன் எல்லாத்துக்குமே sp3 தான். ஸோ அதில் எதுவும் டவுட் இல்லை நமக்கு, இல்லையா? எல்லாத்துக்குமே sp3 தான், sp3 ஹைபிரிடைசேஷன் தான் இருக்கும். இப்போ கொஸ்டின் இதில் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்களேன். இதில் நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட் கேட்பாங்க. HOCl நம்பர் ஆஃப் சிக்மா பை பாண்ட், இதில் HOCl நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பை பாண்ட் கேட்பாங்க. அப்போ இதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு பார்க்கணும், அப்புறம் எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி இதில் எத்தனை சிக்மா பாண்ட் எத்தனை பை பாண்ட் அப்படின்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அப்போ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் அந்த மாதிரி பை பாண்ட் நம்பர் ஆஃப் பை பாண்ட் சிக்மா பாண்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? ஸோ தட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ரைட். அடுத்து மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா அசிடிக் ஆர்டர் எப்படின்னு பார்க்கலாம். சரியா? நோட் இட் டவுன், வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். நோட் பண்ணிட்டீங்களா? மூவ் பண்ணலாமா? குட். ஸோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து HOCl அப்படின்னு எடுத்திருக்கோம். அசிடிட்டி ஆர்டர், அசிடிக் ஆர்டர்னு எழுதிக்கலாம். ஸோ அசிடிக் ஆர்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் யாருக்கு, அதாவது HOClக்கு, அப்புறம் HOClOக்கு, HOClO2க்கு, தென் HOClO3க்கு. சரிங்களா? இப்போ இந்த நாளில் யார் மோர் அசிடிக்? அப்போ அசிடிக்னா என்ன அர்த்தம்? H+ அயான்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி. யாருக்கு மோர் H+ அயான்ஸை ஈஸியா ரிலீஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கோ தட் குட் பி மோர் அசிடிக். அவர் தானே மோர் அசிடிக். கரெக்டா? H+ அயான்ஸை யார் சீக்கிரமா ரிலீஸ் பண்றாங்களோ அது மோர் அசிடிக். சரியா? இப்போ நீங்க சிம்பிளா இப்படி ஒரு அசிடிட்டி ஆர்டர் கொடுத்தா நீங்க சொல்லிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன எடுத்துக்கிறேன், HCl எடுத்துக்கிறேன், HBr எடுத்துக்கிறேன், HI எடுத்துக்கிறேன். இந்த மூணுல யார் மோர் அசிடிக் அப்படின்னா ஆப்வியஸ்லி கரெக்டா சொல்லிடுவீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டா சொல்லிடுவீங்க. ஏன்னா HI தான் மோர் அசிடிக், தென் HBr and HCl அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, இல்லையா? ஏன்னா ஹைட்ரஜனுக்கும் அயோடினுக்குமான பாண்ட் லென்த் ரொம்ப அதிகம். அப்ப ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். அப்ப பிரேக் பண்ண முடியுதுன்னா H+ ஈஸியா வெளியே போயிடும். H+ ஈஸியா வெளியே போயிடுச்சுன்னா இது மோர் அசிடிக்கா இருக்கும். இதை இப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பேஸ் பண்ணி கூட நீங்க சொல்லலாம், அது டிஃபரெண்டா சொல்லலாம். சரியா? அப்ப அசிடிக்னா H+ அயான்ஸ் வெளியே போறது. ஓகேயா? அதை பேஸ் பண்ணி அப்ப இதுல நமக்கு அசிடிட்டி யாருக்கு கேட்டாங்கன்னா நம்ம சிம்பிளா அடிச்சு நோக்கிட்டு போயிடுவோம். சரியா? இப்ப HOCl னு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப HClக்கும் HOClக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இங்க ஹாலஜனோட டைரக்டா ஹைட்ரஜன் அட்டாச் இருக்கு, ஆனா இங்க பாருங்க அப்படி இல்ல. கரெக்டா? அப்ப இந்த ஆர்டரும் இந்த ஆர்டரும் வேறையாவும் இருக்கலாம், சேமாவும் இருக்கலாம். வில் செக் இட். சரியா? அப்ப என்ன இருக்கும்னா, அப்ப ஆக்சிஜனோட குளோரின் அட்டாச் ஆயிருந்தா H+ ஈஸியா வெளியே போகுமா போவாதா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப HOCl அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? இந்த HOClல H+ வெளியே போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிஜன் என்ன பண்ணுவாரு? இட் இஸ் ட்ரைங் டு புல்ஸ் அவுட் எலக்ட்ரான். கரெக்டா? எலக்ட்ரானை புல் பண்ணதான் செய்வாரு. ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த குளோரின் இருக்கு பாத்தீங்களா, இவர் எப்படிங்கறத பொறுத்து தான் அசிடிட்டி இருக்கும். புரியுதா? அப்ப இந்த குளோரின் பாருங்க, இங்க ஒரு குளோரின் இருக்காது, ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் தான். கரெக்டா? அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? இவரும் புல் பண்ணுவாரு. அப்ப H+ ஈஸியா வெளியே போகும். கரெக்டா? ஒரு கேஸ்ல. ரெண்டாவது பாருங்க, இப்ப இந்த HCOLO இருக்கு. அப்ப இங்க ஒரு டபுள் பாண்ட் போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா ஆக்சிஜன் புல் பண்ணும் எலக்ட்ரானை, குளோரின் புல் பண்ணும். ஆனா இங்க பாருங்க என்ன இருக்காரு, இன்னொரு ஆக்சிஜன் இருக்காரு. அப்ப இவரும் எலக்ட்ரோநெகட்டிவ், இவரும் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்ப எல்லாரும் எலக்ட்ரானை புல் பண்ணிட்டு இருப்பாங்க. H+ குயிக்கா வெளியே போய்டும் இத கம்பேர் பண்ணும்போது. புரியுதா? அது இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இங்க எப்படி இருக்கு? Cl டபுள் பாண்டோ. அப்போ H+ ஈஸியா, ரொம்ப ஈஸியா வெளியே வரக்கான சான்ஸ் இங்க தான் இருக்கு. சரியா? அப்ப H+ இங்க இன்னும் குயிக்கா வெளியே வரும். ஏன்னா டபுள் பாண்டோ. ஏன்னா சுத்தி ஹைட்ரோ எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கிறதுனால இந்த எலிமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை புல் பண்ணிட்டு H+ ஈஸியா வெளியே தரும். அப்ப இங்க இருக்கிறதுலே மோர் அசிடிக்னா நீங்க யார சொல்லலாம்? which one is more acidic அப்படின்னா இவர் தான் மோர் அசிடிக். ஓகேயா? பெர்க்ளோரிக் ஆசிட் மோர் அசிடிக், அதுக்கப்புறம் குளோரிக் ஆசிட், அப்புறம் குளோரஸ் ஆசிட், அப்புறம் ஹைப்போகுளோரஸ் ஆசிட். புரியுதா? இதான் இது அசிடிட்டி ஆர்டர் அப்படின்னு. புரியுதுங்களா? வெரி சிம்பிள். ஓகேயா? இது புரியுதான்னு பாருங்க. இது புரியுதா? இது புரியுதான்னு செக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா?
இதான் அசிடிட்டி ஆர்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இதே மாதிரி இப்போ இப்படி கொடுக்காம பாருங்களேன், HOCl சரியா, இங்க HODR சரியா, HOI இப்படி கொடுத்துறாங்க. இப்போ இந்த மூணுல யார் சார் மோர் அசிடிக்? இப்போ போன கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னா ஆக்சிஜன் நம்பர் அதிகமாச்சு, பட் இங்க ஹைட்ரஜன் டிஃபர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். எல்லாமே ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் தான். ஹைப்போக்ளோரஸ் ஆசிட், ஹைப்போப்ரோமஸ் ஆசிட், ஹைப்போ அயோடஸ் ஆசிட். புரியுதா? அப்போ அதான் டிஃபரன்ஸ். அப்போ என்ன இருக்கும்? அப்போ இங்க H+ வெளியே போகிறது ஈஸியா இருக்குமா, இல்ல இங்க H+ போறது ஈஸியா இருக்குமா, இல்ல இங்க H+ போறது ஈஸியா இருக்குமா? obviously we know that H+ வெளியே போகணும்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கணும், அப்பதான் எலக்ட்ரானை புல் பண்ணும். கரெக்ட்டா? அப்ப குளோரின் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவா, bromine highly electronegative, iodine highly electronegative. We know that fluorine, chlorine, bromine, iodine electronegativity இவருக்கு தான் அதிகம். அப்ப மேல இருந்து கீழ வர வர குறைஞ்சிட்டே இருக்கும். சரியா? அப்ப இருக்கிறதுல யார் highly electronegative? chlorine தான். அப்போ அதுதான் H+ ஈஸியா ரிலீஸ் பண்ணும். அப்ப இங்க யார் மோர் acidic? HOCl தான் மோர் acidic. See, HOCl is less acidic when compared to its respective other that means oxo acids. Okay, ana HOCl, HOBr, HOIR பார்த்தா HOCl is more acidic when compared to HOBr and HOI அப்படினு புரியுதா? இப்படி acidity order கேட்கலாம். சரிங்களா? So note it down, very important question. சரியா? நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த ஆர்டர்ஸ்லாம். சரிங்களா? So NEET JEE ல very important question இந்த ஆர்டர்ஸ்லாம். சரியா? Please check it out. பாத்தீங்களா? அடுத்து மூவ் பண்ணலாமா? ரைட். இப்போ இதே கேஸ்ல என்ன கேக்குறாங்க அப்படினா what is that thermal stability order கேக்குறாங்க. சரி, இப்போ இது ரெண்டு acidity order 1, acidity order 2 ன்னு போட்டாச்சு. மூணாவது என்ன அப்படினா thermal stability order. thermal stability orderனா அப்ப ஸ்டேபிளா இருக்கணும். சரிங்களா? யார் ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் HOClO3 எடுத்துக்கிறேன். பாருங்க இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா HOCl டபுள் பாண்டோ இங்க டபுள் பாண்ட் O. கரெக்ட்டா கண்ணா? இத HOClO உடைய ஸ்ட்ரக்சர். கரெக்ட்டா? இப்போ இங்க H+ போயிடுச்சு. சரியா? அப்ப என்ன இருக்கும்? இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கும். புரியுதா? ரைட். இது வந்து அதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, எழுதிட்டேன். ரைட். அதே மாதிரி இப்ப இதுல H+ போச்சுன்னா என்ன கிடைக்கும்? Cl O- இருக்கும். இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட். கரெக்ட்டா? இப்படி கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடுல பாருங்க, இதுல என்ன கிடைக்கும்? இதுக்கு என்ன கிடைக்கும்? Cl டபுள் பாண்ட் O, இங்க O-, இந்த சைடுலயோ இந்த சைடுலயோ O- போட்டுக்கலாம். இங்க Cl O- அப்படிதான் இருக்கும். புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. அப்போ இதுல ஸ்டெபிலிட்டி அப்படின்னா எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? இதுக்கு இருக்கக்கூடிய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். அதாவது ஆஃப்டர் ரிலீசிங் ஆஃப் H+ அயான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அது எப்படி மோர் ஸ்டேபிள் ஆகுதுங்கிறத பொறுத்து இதனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா பாருங்க, இப்போ இதுக்கு எத்தனை ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாருங்க. இந்த எலக்ட்ரான் இங்க கொடுத்துச்சுன்னா ஒன்னு இவர் இங்க எலக்ட்ரான் கொடுப்பாரு. அப்ப என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் பாருங்க. இங்க என்ன கிடைக்கும்னா இதுக்கு இதனுடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஒன்னு கொடுக்குறேன். சரிங்களா? இதோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஒன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல டபுள் பாண்ட் O ஆயிடும். இந்த டபுள் பாண்ட் O ஆயிடுச்சு Cl. அப்ப இங்க O-. சரியா? இங்க டபுள் பாண்ட் O. இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கண்ணா. சரியா? இப்ப இவர் எலக்ட்ரானை கொடுத்தாருன்னா இவர் இங்க எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணலாமா? கரெக்ட்டா? அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க. அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன கிடைக்கும்? I'll be getting double bond O Cl, இங்க டபுள் பாண்ட் O, இங்க O-, இங்க டபுள் பாண்ட் O. சரியா? அடுத்த ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்கலாம்? இவர் இங்க பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுத்தா இவர் இங்க ஷிஃப்ட் பண்ணலாம்ல. அப்ப இதுக்கு ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பாருங்க என்ன இருக்கு? Cl, இங்க O-, இங்க டபுள் பாண்ட் O. அப்போ இதுக்கு எத்தனை ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பாருங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. யாருக்கு? இந்த பெர்க்ளோரிக் ஆசிடுக்கு 4 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ இதுக்கு செக் பண்ணலாம். இவர் இங்க எலக்ட்ரானை கொடுத்தாருன்னா ஒன்னு இவர் இங்க ஷிஃப்ட் பண்ணலாம். அப்ப ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. O டபுள் பாண்ட் Cl, இங்க O-. ஓகே, இங்க டபுள் பாண்ட் O கிடைச்சிரும்.
கரெக்டா? அடுத்து பாருங்க, இவர் இங்க எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணும்போது திருப்பி இங்க எலக்ட்ரானை கொடுக்கலாம். அப்ப இங்க ஒரு திருப்பி ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். O டபுள் பாண்ட் C L இங்க டபுள் பாண்டோ இங்க O மைனஸ். அப்ப இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இட் ஹஸ் 3 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. சரியா? அடுத்து இங்க பாருங்க, இவர் இங்க எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணாருன்னா இவர் இங்க எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணுவாரு. அப்ப இதுக்கு இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அப்ப Cl இங்க டபுள் பாண்ட் O ஆயிடும், இங்க O மைனஸ் ஆயிடும். அப்ப இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். புரியுதா? இதுக்கு ரெண்டு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான், இதுக்கு ஒண்ணே ஒன்று தான். புரியுதா? சொல்ல புரியுதா? அப்ப இதுக்கு வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எதுவும் கிடையாது. இங்க ஷிஃப்ட் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். சரியா? ரைட். அப்ப இங்க பாருங்களேன், அப்ப இதுக்கு 4 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். சீக்கிரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது more resonating structure is directly proportional to what? Stability. More resonating structure அப்படினா more stability ன்னு அர்த்தம். சரியா? அப்போ according to that order நீங்க இங்க யார் more stable order ன்னு சொல்லலாம்? thermal stability order அப்படினா பாருங்க, இதுக்கு யார் மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு? இவருக்கு தான் இருக்காரு. அப்ப HOClO3. ஓகேயா? இது மோர் ஸ்டேபிள். HOClO2 அடுத்தது HOClO அடுத்தது HOCl. அவ்வளவுதான். புரியுதா? அப்ப தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆர்டர்னா என்ன கொடுக்கலாம்? இதுதான் என்னது? தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதுங்களா? வெரி சிம்பிள். மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருந்தா மோர் ஸ்டேபிள். அவ்வளவுதான். சரியா? ரைட். சீக்கனா அப்ப மோர் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஆர்டர் கேட்பாங்க. ஆக்சிடைசிங் பவர் ஆர்டர். ஆக்சிடைசிங் பவர் ஆர்டர் என்ன? அதாவது ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. இட் இஸ் a ability to provide oxygen. ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய எபிலிட்டி யாருக்கு அதிகம் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. புரியுதா? அப்ப யாருக்கு அதிகமா இருக்கும்? சரி பாருங்க, யார் மோர் ஸ்டேபிளோ அவங்க எப்படி ஆக்சிஜனை கொடுப்பாங்க? சோ ஸ்டேபிளா இருக்கும்போது அவங்க ஆக்சிஜன் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப யார் மோர் ஸ்டேபிளா இருக்காங்க? இங்க இருக்கிறதுல யார் மோர் ஸ்டேபிள்? மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் மோர் ஸ்டேபிள். கரெக்ட்டா? அப்ப மோர் ஸ்டேபிள்னா இவர் ஆக்சிஜனை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அப்ப லெஸ் ஆக்சிடைசிங் பவர் யாருக்கு? இவருக்கு தான் லெஸ் ஆக்சிடைசிங் பவர். மோர் ஆக்சிடைசிங் பவர் யாருக்கு? இவருக்கு. சரிங்களா? அப்போ ஆக்சிடைசிங் பவர் ஆர்டர் அப்படின்னா அப்படியே உல்டா அடிக்கணும். சரிங்களா? பாருங்க, இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரை அழிச்சிடுறேன். இதை மட்டும் அழிச்சிட்டு இங்கே போடுறேன். சரி, இப்போ இதனுடைய ஆர்டர் கேட்டிங்கன்னா எப்படி எழுதலாம்? அதாவது ஆக்சிடைசிங் பவர் ஆர்டர். சரியா? எப்படி எழுது? இது ஸ்டெபிலிட்டி ஆர்டர் சொல்லிட்டோம். இது வந்து ஆக்சிடைசிங் பவர் ஆர்டர் அப்படின்னு கொடுக்கும். சரியா? யாருக்கு அதிகமும் பாருங்க, 4 எழுதிக்கிறேன். HOClO3, HOClO2, HOClO, HOCl. சரியா? யாருக்கு இருக்கிறதுலே வீக்? யாருக்கு? இவர் தான் வீக். ஏன்? ஏன்னா அவர் தான் மோர் ஸ்டேபிள். அப்ப ஸ்டேபிள்னா ஆக்சிஜன் கொடுக்க மாட்டாரு. அப்ப இருக்கிறதுலே மோர் ஆக்சிடைசிங் பவர் யாருக்கு? HOCl க்கு தான். இங்க இருக்கிறதுல இந்த 4ல. புரியுதுங்களா? very simple, very important. okay, note it down. These are all the acidic order of oxo acids பார்த்திருக்கோம். அதாவது ஹாலஜனுடைய ஆக்சோ ஆசிட்ஸ் பார்த்திருக்கோம். டிஃபரண்ட் ஹாலஜன்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி தெர்மல் ஸ்டெபிலிட்டினுடைய ஆர்டர் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஆக்சிடைசிங் பவர் ஆர்டரும் பார்த்திருக்கோம். ஆக்சிடைசிங் பவர் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஸ்டெபிலிட்டி which is inversely proportional to oxidizing power order. அப்ப ஸ்டெபிலிட்டி அதிகம்னா ஆக்சிடைசிங் பவர் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். எஸ், ஸ்டெபிலிட்டி இவருக்கு அதிகம், ஆக்சிடைசிங் பவர் இது கம்மி. தட்ஸ் இட். அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிடைசிங் பவர் ஆர்டர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் கிளீன், கோ கிரீன். நன்றி.